மக்களே வணக்கம், வெல்கம் பேக் டு நீதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து 14 டேட் ஆகிடுச்சு. அதனால மளிகை பொருள்லாம் வாங்கிட்டு வரதுக்கு டிமார்ட் போயிட்டு வந்திருக்கோம். அதோட என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு என்னோட ஸ்டைலை ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக சொல்ல போகிறோம். உங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே பண்ணுறதோட இந்த டைம் பட்ஜெட் ஜாஸ்தி பண்ணியிருக்கோம். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள். இந்த டப்பா 6 பீஸ் வந்து 89 ரூபா, 90 ரூபான்னு வச்சுக்கோங்க. 1 ரூபா கம்மியாக 90 ரூபா 6 பீஸு. இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ரிவ்யூ போடுறேன். அதை வேணுமானா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அமுத்துனோம்னா அமுத்துது பாருங்கள், உள்ளே போகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்ட் வாங்கியிருக்கேன். ஒரே கலரில் 2 ஜடை போட்டு என்னோடய பாப்பாவுக்கு தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட ரேட் வந்து இந்த டப்பாவோட ரேட் வந்து 90 ரூபா. இதோட ரேட் வந்து 50 ரூபா, 1 ரூபா கம்மியாக. இது வந்து அரை கிலோவுக்கு மேலே இருக்குது. இதோட ரேட் வந்து 79 ரூபா. உளுத்தம் பருப்பு 125 ரூபா, 125 ரூபா சம்திங். ஊதுபத்தி பை 1 கெட் 1 ஆஃபரில் வந்து 65 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஒரு டப்பா நம்ம கடையில் வாங்கினோம்னா மளிகை கடையிலாம் 20 ரூபாய்க்கு இன்னும் ஒரு 15 குச்சி தான் வருது. அதனால தான் நான் இதை வாங்கிட்டேன். கோல்டு வின்னர் எண்ணெய் எப்போவுமே நாங்கள் கோல்டு வின்னர் யூஸ் பண்ணுறோம். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா 170 ரூபா. அப்புறம் வந்து இந்த அப்பளம் சிப்ஸ்லாம் வந்து வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா 69 ரூபா. அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பயிறு கொட்டெல்லாம் வேக வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருந்தோம். எதுக்குமா நீங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு தான். நாங்கள் 3 பேர் இருக்கோம், நான், என்னோடய ஹஸ்பண்ட், பாப்பா. அந்த 3 பேருக்கான மளிகை சாமான் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கும். ஒருத்தங்க நம்ம ஜாஸ்தி வாங்கணும் கம்மியாக வாங்குறவங்களாம் இருக்கும், ஆனால் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, அதனால தான். இது வந்து பார்த்திங்கன்னா 86 ரூபா. 800 கிராம் இருக்குது, 830 கிராம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை, இதோட ரேட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 59 ரூபா. 500 கிராம் இருக்குது, அதாவது அரை கிலோ இருக்குது. இது சீரகம், ஆனால் முழுகு மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாங்கல ஞாபகம் இருந்துச்சு, ஆனால் மறந்து விட்டு வந்துட்டேன். இது வந்து 300 கிராம் ஏதோ இருக்குது, 32 ரூபா ஏதோ 100 கிராம் 100 கிராம் இருக்குது, 32 ரூபா. பான்ஸ் க்ரீம் தான் வாங்கியிருக்கேன். சரி யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 83 ரூபா சம்திங். கடலைப்பருப்பு, இதோட ரேட் பார்த்திங்கன்னா கிராம் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 150 கிராம் கம்மியாக இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 95 ரூபா. டாய்லெட் கலர் ப்ரஷ் பார்த்திங்கன்னா 81 ரூபா, அதாவது 90 ரூபா, 1 ரூபா கம்மி. துணி துவைக்கிற சோப்பு வந்து 2. இது வந்து 2 ஒரு மாதத்துக்கு பத்தாதான். நான் இப்போதைக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். மிச்சதெல்லாம் மாதத்துக்கு. இது மட்டும் பார்த்திங்கன்னா எண்ணெயும் மாதத்துக்கு ஒரு 2-3 யூஸ் பண்ணலாம். 3 லிட்டர் இல்லை 2 லிட்டர் யூஸ் பண்ணலாம். இது சோப்பு வந்து 2 10 வாங்கிக்கணும். சாமான்கள் ஒரு சோப்பு இருக்குது, அதனால வாங்கலை. அப்புறம் பார்த்திங்கன்னா கொண்டைக்கடலை, கருப்பு கொண்டைக்கடலை வந்து பார்த்திங்கன்னா 61 ரூபா. 700 கிராம் இருக்குது கரெக்டாக. கடலை, நிலக்கடலை, அது வந்து பார்த்திங்கன்னா 500 கிராம் இருக்குது. எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 53 ரூபா. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு 10 கிலோ அரிசி தான் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் 2 பேர் பொன்னி அரிசி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. இதோட ரேட் என்னென்னு பார்த்திங்கன்னா 7 சில்லறன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா செக்கி ஆட்டா, கோதுமை மாவு, இது 5 கிலோ பேக்கெட் ஒரு மாதத்துக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் எங்களோட மாதத்துக்கான மளிகை சாமான். இன்னும் காய்கறிலாம் வாங்கணும், அதெல்லாம் தனியாக ஒரு வீடியோ எடுத்து போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா டைமும் பட்ஜெட் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய்க்குள்ளே முடிச்சிருவோம். இந்த டைம் பட்ஜெட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான்
எல்லாத்துக்கும் பில் சொல்லியிருக்கேன். இதுக்கு மட்டும் பில் சொல்ல. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 220 ரூபா. இதோட பில் எல்லாத்துக்கும் பில் சொல்லியிருந்தேன். நீங்கள் கால்குலேட்டர் பண்ணி மனசில் வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எவ்வளோ வச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1800 ரூபா ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.